கட்டு சிங்கியோட சைல்ட்ஹுட். கட்டு சிங்கி லிவிங் ரூம்ல உட்கார்ந்து ஏதோ பசில் சால்வ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல அம்மா அங்க வராங்க. அவங்க கையில 3 நாள் ஆல்பம்ஸ் இருக்கும். இங்க பாருங்க கட்டு சிங்கி, எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு. அட என்னம்மா இதுல எவ்ளோ தூசி இருக்கு? அதுக்கப்புறம் சிங்கி மேல இருக்க ஆல்பமை எடுக்கிறா. அதுக்கப்புறம் தூசிய கையாலேயே தட்டி விட்டுட்டு இருக்கா. இருமா, இத துணியால தொடிக்கலாம், சரியா? சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அவ அத துணியால தொடிக்கிறா. தொடிச்சு பாக்குறா அவ. அது மேல எழுதிருக்கு கட்டு சிங்கியோட சைல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லி. அம்மா என்னம்மா இதுல எங்க சின்ன வயசு போட்டோங்க இருக்கா? ஆமாவாமா, இதுல எங்க சின்ன வயசு போட்டோ இருக்கா? ஆமா பசங்களா, நீங்க சின்ன பசங்களா இருக்கும்போது அப்பா கிட்ட ஒரு கேமரா இருந்தது. அந்த கேமரால எப்ப பாரு உங்க 2 பேரோட போட்டோஸ் கிளிக் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் தான் ஆல்பம் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் தான் அது மேல கிராஃப்ட் ஒர்க் பண்ணி இதெல்லாம் எழுதினேன். வாவ், சீக்கிரம் சிக்கி, நாம சின்ன வயசு போட்டோஸ சீக்கிரமா பார்க்கலாம். இப்பவே ஓபன் பண்றேன் கட்டு. சிங்கி ஆல்பமா ஓபன் பண்ண உடனே அவ பாக்குறா, ஃபர்ஸ்ட் பேஜ்ல கட்டுவோட போட்டோ தான் இருக்கும். அதுல அவன் கையில கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அவனோட பேண்ட் ஈரமா இருக்கும். அவன் அழுதுகிட்டு கூட இருப்பான். என்ன கட்டு, பேண்ட் ஈரமாயிடுச்சா? அதனால தான் அழுவுறியா? இல்ல, நான் எப்பவுமே அப்படி பண்ண மாட்டேன், இல்லையாமா? ஆமா கட்டு செல்லம், நீ பேண்ட் ஈரமாக்கல. ஆனா உன் கையில இருந்த பால் கிளாஸ உன் பேண்ட் மேல ஊத்திக்கிட்ட. அதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சிட்டு அந்த நேரம் பார்த்து அப்பா போட்டோ கிளிக் பண்ணாரு. பாத்தியா சிங்கி, நான் ஈரம் பண்ணல பேண்ட. ஆனா இதுல நீ எவ்வளவு குட்டியா இருக்க பாரு கட்டு. ஆமா ஆமா. நெக்ஸ்ட் பேஜ் அவ ஓபன் பண்றா. அந்த பேஜ்ல கட்டு சிங்கி 2 பேரும் அழகா குட்டி குட்டி சேர்ல உட்கார்ந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் டேபிள் மேல அவங்க அழகான டாய்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு சேர் மேல பிங்க் டால், இன்னொரு சேர் மேல மங்கி. அம்மா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கோமா? இதுவா, அன்னைக்கு என்ன பண்ணீங்கன்னா, கட்டு சிங்கி வாங்க டின்னர் சாப்பிட டைம் ஆயிடுச்சு. ஆனா கட்டு சிங்கி ஜோரா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அடாடா, என்னாச்சு பசங்களா? அம்மா, என்னோட டீக்கு மேல கோவமா இருக்கா. ஆமாம்மா, என்னோட குடியா கூட. அப்ப ஏன் பசங்களா அவங்க உன் மேல ஏன் கோவமா இருக்காங்க? ஏன்னா நீங்க அவங்களுக்கு டின்னர் தர மாட்டீங்க. மம்மி, நான் என்னோட டீக்கு கூட தான் டின்னர் பண்ணுவேன். ஆமா மம்மி, நான் கூட என் குடியா கூட சாப்பிடுவேன். என்னது? சரி பசங்களா விடுங்க, நான் கூட இவங்களுக்கு சேர் போட்டு உங்க பக்கத்துல உட்கார வைக்கிறேன். என்ன அம்மா, ஏம்மா டாய்ஸுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லி சொன்னோம் நாங்க? இது எவ்வளவு ஃபன்னியா இருக்கு. ஆமா, நீங்க 2 பேருமே எப்பவுமே டீக்கு மங்கி அதுக்கப்புறம் டாலி டால் கூட தான் இருப்பீங்க. அத விடவே மாட்டீங்க. ஆனா மம்மி, இப்ப அந்த டாய்ஸ் எங்க? எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும்ல. ஆமா மம்மி, பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு இந்த டால்ஸ். இது எங்க கூடவே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இது நம்ம வீட்லயே இருக்கா? என்னது? நாம வீடு ஷிஃப்ட் பண்ணோம்ல, அப்ப அந்த டாய்ஸ் தொலைஞ்சிடுச்சு. அது தொலைஞ்ச பிறகு உங்க 2 பேரையும் சமாளிக்கவே முடியல. ரொம்ப அழுதிங்க. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு தான் நான் சரி பண்ணேன். அம்மா சொன்னது கேட்ட உடனே கட்டு சிங்கி ரொம்பவே கவலைப்படுறாங்க. ஆனா அப்புறம் அம்மா சொல்றாங்க, அடஹா, ஆனா கட்டு சிங்கி சேம் அதே மாதிரி சீக்கு மங்கி புன்டூன்ஸ் வெப்சைட்ல கூட அவைலபிளா இருக்கு. அப்புறம் அந்த பிங்க் கேப் போட்டிருக்க டால் கூட நான் பார்த்தேன். இருங்க, நான் காட்டுறேன். அப்புறம் அம்மா போன்ல சீக்கிரமா புன்டூன் கிட்ஸ் வெப்சைட்ட ஓபன் பண்றாங்க. சிங்கி சிம் மங்கியும் கிடைக்குது. அதுக்கப்புறம் பிங்க் டால் கூட கிடைச்சிடுது. இங்க பாருங்க பசங்களா, இப்பவே உங்களுக்காக நான் ஆர்டர் பண்ணிடுறேன். அப்புறம் நம்ம சைல்ட்ஹுட் டாய்ஸ் மறுபடியும் நம்ம கிட்ட வந்துடும். ஏ சரி வா, இப்ப நாம ஆல்பமோட நெக்ஸ்ட் போட்டோவை பார்க்கலாம். சிங்கி நெக்ஸ்ட் பேஜ ஓபன் பண்றா. அதுல கட்டு சிங்கி 2 பேரும் அழகா யூனிஃபார்ம் போட்டு நின்னுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதுல வேற யூனிஃபார்ம் இருந்தது. இது எப்ப படிச்சது மம்மி? இந்த யூனிஃபார்ம் எங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி இல்லையே, வேற மாதிரி இருக்கு. பசங்களா, இது உங்க ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டே போட்டோ. அந்த நேரத்துல நீங்க 2 பேரும் ப்ரீ கிண்டர்கார்டன்ல இருந்தீங்க. ஓ, அப்பனா மம்மி ஸ்கூல் போகிறதுக்கு முதல் நாள் நாங்க அழுதோமா? அன்னைக்கு பசங்களா வாங்க, நீங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போகணும்ல, செம்மையா இருக்க போகுது. இல்ல அம்மா, ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நான் போக மாட்டேன். கட்டோ, அப்படி பண்ண கூடாது.
ஸ்கூல்ல நம்மளுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. வா போலாம். இல்ல இல்ல அம்மா, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். அம்மா விட்டு நான் எங்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிறான். கட்டு, அப்ப நீ என்ன தனியா ஸ்கூலுக்கு அனுப்புவியா? அப்புறம் அங்க நான் தனியா தான் இருப்பேன் கட்டு. ஆமா செல்லம், நீங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போங்க, அங்க ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல அம்மா, நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். என்ன அப்பனா ஸ்கூலுக்கு போலியாம்மா? இல்ல கட்டு, நீ ஸ்கூலுக்கு போனடா செல்லம். ஆனா எப்படி அம்மா கட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டான்? அது கூட ரொம்ப ஃபன்னி ஸ்டோரி சிங்கி. என்ன ஆச்சு தெரியுமா? சொல்றேன் இரு. பாருங்க, கட்டு ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான். கட்டு செல்லம், நீ ஸ்கூல் போகணும் இல்லப்பா? இல்லனா அம்மாவை விட்டு போக மாட்டேன் அப்பா. நான் போக மாட்டேன்ப்பா, ஸ்கூலுக்கு போக மாட்டேன்ப்பா. சரி கட்டு செல்லம், இன்னைக்கு உன்னோட அம்மாவும் உன் கூட ஸ்கூலுக்கு வராங்க. அப்படி சொன்னதும் கட்டு அழைய நிறுத்திடுறான். அப்புறம் மம்மி கூட கட்டு கூட ஸ்கூலுக்கு போறாங்க. என்ன அம்மா, நீங்க கூட எங்க கூட ஸ்கூலுக்கு வந்தீங்களா? ஆமா பசங்களா, அது மட்டும் இல்ல, உங்க கிளாஸ்ல உங்க கூடவே அந்த குட்டி பெஞ்ச்ல நான் உட்கார்ந்து இருந்தேன் தெரியுமா? ஆமா, ஏன்னா நீ என்ன விடவே இல்ல தெரியுமா? அப்புறம் என்ன ஆச்சுமா? அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்க 2 பேருக்கும் புது ஃப்ரெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நீங்க 2 பேருமே தனியா போக ஆரம்பிச்சிட்டீங்க. சரி சரி, இப்ப நாம நெக்ஸ்ட் போட்டோகிராஃப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் போட்டோகிராஃப பார்த்ததோ அதுல கட்டு சிங்கி 2 பேரும் லெஹங்கா போட்டிருப்பாங்க. அத பார்த்ததோ எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடோ அம்மா, ஏமா என்னதான் ஆச்சு? ஏன் எனக்கும் இப்படி லெஹங்கா போட்டிருக்கீங்க? அட கட்டு, நான் உனக்கு போட்டு விடல, அது திவாலி நேரம். நான் உனக்கு அழகான குர்த்தி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனா உனக்கு சிங்கியோட லெஹங்கா தான் ரொம்பவே பிடிச்சு போயிருந்தது. லெஹங்கா தான் போடுவேன்னு அடம் பிடிக்கிற, அதனால உனக்கும் அதே மாதிரி லெஹங்காவா வாங்கிட்டு வந்தோம். கட்டு, எப்பவுமே தேவையில்லாத விஷயத்துக்கு தான் இப்படி சண்டை போட்டிருக்க கட்டு நீ. ஆனா இப்ப அப்படியே அடம் பிடிக்க மாட்டேன் சிங்கி, நான் இப்ப ஸ்மார்ட் ஆயிட்டேன். அப்படியா? அப்ப நேத்து அது யாரு பாட்டில் கார்ட் பண்ணாதன்னு சொல்லி அம்மா கிட்ட நீ சண்டை போட்ட? அது வேற சிங்கி, எனக்கு பிடிக்காதுல்ல, அதனாலதான் சொல்லிருப்பேன். ஆனா கட்டு, நேத்து சாயந்தரம் நீ ஒரு அல்வா சாப்பிட்டல்ல, உனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது இல்ல? அது பாட்டில் கார்டு அல்வா தான். என்ன? ஆமா கட்டு, எப்பவுமே இப்படிதான் தேவையில்லாத விஷயத்துக்கு நீ அடம் பிடிப்ப. அதுக்காக நானும் என்னோட ஸ்மார்ட்னஸ் காட்டுறதுக்காக ஐடியாஸ் தேட வேண்டிய நிலைமை. ஆனா எப்படிமா அதுல அல்வா செஞ்சீங்க? ஆனா சரிதான் அம்மா, எப்பவுமே அடம் பிடிச்சாலும் அதுக்கான ஸ்மார்ட்டான ஐடியா ஏதோ ஒன்று வச்சிருப்பீங்க. ஆஹா சிங்கி, சரியா சொன்ன. அதுக்கப்புறம் கட்டு, சிங்கி, அம்மா எல்லாரும் சேர்ந்து போட்டோஸ் பாக்குறாங்க. அப்படி சாயந்தரம் எப்படி ஆச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி கட்டு, சிங்கி அவங்க சின்ன வயசுல பண்ணது எல்லாமே ஞாபகப்படுத்திக்கிறாங்க, அதுவும் அவங்களோட போட்டோகிராஃப்ஸ பார்த்து. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.